புஷ்பா 2 திரைப்படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுனிடம் காவல்துறையினர் 50 கேள்விகளை எழுப்பியுள்ளனர். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் அவருடைய பவுன்சர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். புஷ்பா 2 படம் வெளியான அன்றைய தினம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ரசிகை ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் அதிரடியாக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதன் பின்னரே புஷ்பா 2 பிரச்சினை அம்மாநிலத்தில் பெரும் பூதாகரமாக வெடித்தது. திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் என சட்டமன்றத்தில் ஃபயராக வெடித்தார் அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. தனது நன்மதிப்பை கெடுக்க தவறான குற்றச்சாட்டை முன்வைப்பதாக அல்லு அர்ஜுன் பேட்டி அளித்த நிலையில் ஆதாரத்துடன் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டது தெலங்கானா காவல்துறை. அதே சமயம் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய ஒஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு நெருக்கமானவர்கள் என தகவல் வெளியானது. அல்லு அர்ஜுனை 2வது முறையாக விசாரணைக்கு ஆஜராக சிக்கட்டப்பள்ளி காவல் நிலையத்திலிருந்து சமன் அனுப்பப்பட்டது. அதனை ஏற்று தனது வழக்கறிஞருடன் அல்லு அர்ஜுன் சிக்கட்டப்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜரானார். அவரிடம் துணை காவல் கண்காணிப்பாளர் அஷாந்த் யாதவ் தலைமையிலான குழு அடுக்கடுக்காக 50 கேள்விகளை முன்வைத்தனர். அதில் பெரும்பாலானவற்றுக்கு அல்லு அர்ஜுன் பதிலளித்ததாக தெரிகிறது. குறிப்பாக புஷ்பா 2 படம் வெளியான அன்று திரையரங்கில் நடந்தது குறித்து அல்லு அர்ஜுனிடம் நேரம் வாரியாக விரிவான கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 3.5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்த நிலையில் அல்லு அர்ஜுன் காவல் நிலையத்திலிருந்து வீடு திரும்பினார். ஆனால் அவரது பாதுகாவலர் ஆண்டனி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அல்லு அர்ஜுனுக்கான பாதுகாப்பு பவுன்சர்களை ஆண்டனிதான் ஒருங்கிணைத்ததாகவும் கூட்ட நெரிசலுக்கு அவர் முக்கிய காரணம் என்றும் காவல்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆண்டனியை சந்தியா திரையரங்கிற்கு அழைத்துச் சென்று கள விசாரணை மேற்கொள்ளவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர்.